இருக்கு அதாரி தோப்புக்குள்ள அதே சம்பளம் தானே. இவர் யாரு? ராமதாஸ் பங்காளியா? அள்ளித்தான் மசிதே இல்லையா? மசூல் வச்சு வச்சிருக்கான். என்ன போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டம் கம்மியா இருக்கே. ஏத்தையா மயிலத்தையா நோட்டீஸ வெளியே ஓட்டியலா இல்ல எங்கனையே ஓட்டுக்கிட்டீங்களா? அற்புதமான நாடகம், அன்பான மக்கள். மிஸ்டர் ராமதாஸ் சொல்றீங்க, சோசியல் சொன்னது பலிக்குதுல. என்னதான் பேர் வாங்கினாலும் வலது பக்கம் சனியை உட்காந்து ஆமா ஆயத்தோட அடிக்க மாட்டான். ஆனா அந்த நாடகத்துல ஆளுகளை பாத்தியா? ஏன் ஊர்ல வரப்போட்டனவே பெட்டிக்காரு. சரி வரப்போட்டான் அவன் உனக்கு சோறு. பாத்தினூர்ல மாடு வச்சிருந்தவரு மிருதங்கம், குணசேர நல்லூர்ல தண்ணி வண்டி ஓட்டினவே ஆஸ்டம் உண்டு, 10வது எடச்சூர்ல வெள்ளரி பழவத்தையும் தாளம், மாநகர பஸ் ஸ்டாண்ட்ல வெள்ளரி பிஞ்சு விக்கிறவன் ராதாகிருஷ்ணன். ஏன் இந்த டைமிங் ஒரு கால மூடிக்குது. ஊரே திறந்திருச்சு, நேதாஜி கல்வி அறக்கட்ட ஒற்றுமையாகிருச்சு, அஜ ஒற்றுமையாகிருச்சு. ஒரு பாடம் முடிஞ்சு வீட்டு பாடம் விட்டு போறீங்களா இல்லையா? அவன் வச்சிருந்தீங்கன்னா ஊசி போயிடுவாங்க. முதல்ல இந்த அறக்கட்டை நடத்துற ஆளு கொஞ்சம் தெம்பா இருந்தாரு. என்ன 2 பேரும் கத்திக்கம்பு ஜெயிலே இருக்கீங்க. வேற ஏரியாவில் புக்கிங் பண்ணி இருந்தாரு. நாங்க கண்டிப்பா வரணும் என்று சொன்னவுடன் இது பண்ணிட்டு இங்க வந்திருக்காரு. எது ஒண்ணு செய்வனியா வச்சு வந்தேன். ஆமா சரி சரி. இவர் என்ன சொன்னார் ஒன்றும் புரியல. சரி சரி மனப்பாடம் பண்ணிட்டு வருவார்.
பொன்னாடி ஓட்டு கௌரவப்படுத்திய மைக்கு ஆயில் போட்டு எவ்வளவு நாள் இருக்கேன் கிருந்து வேலை நீ மூடிக்கு பாரு. பொன்னாடி ஓட்டு கௌரவப்படுத்திய மாபெரும் சுற்றுவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கிராம பொதுமக்களும் ஒன்றாக வசிக்கக்கூடிய இடமா முதுகுளத்தூர். முதுகுளத்தில் இருக்கக்கூடிய அன்பு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பள்ளி கல்லூரி பயிர்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் நேதாஜி கல்வி அறக்கட்டளை சேர்ந்த நல்ல உள்ளத்திற்கும் குறிப்பாக இங்கே வந்தால் அன்பான முறையிலே வழங்கக்கூடிய எங்களது ஐஸ்ரே தப்பே எங்களது அத்தான் மயிலு மற்றும் அத்தான் மூர்த்தி கவாஸ்கர் வீடியோ உரிமையாளர் அத்தான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்தப்பா வெற்றிவேல் இந்த நாளா முடிச்சு உள்ள வை கேட்கல வைடா பேரன்பு கொண்ட பெரியவர்கள் நாடகமா போறாங்கடா சின்ன பையன் உலகமா போச்சு எதிர்த்து பேசினா ஆளை வச்சு அடிக்க வர்றாங்க. அயலாக்கு வந்து போச்சுடா எங்கிட்டு வந்த குள்ளனால அன்பு பெரியவர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் பள்ளி கல்லூரி பயில்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய மாபெரும் விவசாய பெறக்கூடிய மக்களுக்கும். ஏன்னா விவசாயம் இல்லைன்னா யாருக்குமே உணவு அளிக்க முடியாது. விவசாயத்தை யாரு பாதுகாக்கிறா? விவசாய ஊரா இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்க. டெல்லியில போய் கோமணத்தை கட்டிக்கிட்டு பெருச்சாலிய வாயில கவிட்டு போராட்டம் நடத்துறாங்க. ஆனா நம்மால அதை யூடியூப்ல பார்த்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு விவசாயம் நல்லா இருந்தா எல்லா தொழிற்சாலையும் நல்லா இருக்கு. விவசாயத்தை வளர்க்கனா எவன் வளர்க்குறியான்? கோயிலுக்கு முடி வளர்க்குறியான், காதலிக்கு தாடி வளர்க்குறியான், பிளேடு அறுத்தவனு பயந்துட்டு கம்பு கூட்டு மசுல வளர்க்குறியான். இன்னும் சேர் வாடகை கூட்ட மாதிரி போறிய. விவசாய மறுபடி மக்களுக்கும் இந்த நாடகத்துக்கு இப்படித்தான் ஒல்லி ஒல்லி அற்புதமான ஒரு ஒளிவு சாவலம் எங்களது மேல சாக்குளம் மயில். அடடா மயில் சூப்பர் மயிச்சல் மயிலு மயிலு மயில மயில மயிலக்கா அது குயிலு குயிலு குயிலக்காவா நீங்க சுதாரி பாரிக்கிறால தூக்க வச்சிருக்கேன்னு செக் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா நல்ல ஒரு மைச்சல். வாட் இஸ் திஸ் மேட்டர்னா இந்த மைச்சல் இருக்க ஆளுங்க எனக்கு சுமாரா தெரியும். ஒரு ஆளு கூட செவப்பு இல்லையாப்பா, ஊரும் கருப்பாரி. எங்க ஊர்ல காதோத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆளு மைச்சீட்டு கட்டிக்கிட்டு சரி காலையில 5 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் அலோ அலோன்றேன். போய் கேட்டதுக்கு எப்படா பாட்டு போடுவ அப்படின்னு கேட்டதுக்கு கேஜெட் குட்டிய மறந்துட்டு வந்துட்டேங்க. அதனால அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது உன்னை பத்தி ஒன்றும் சொல்லல, எடுத்துக்கிறத வச்சிடக்கூடாது. ஏன்னா சுகர் பிரஷர் கொஞ்சம் பாடி கொஞ்சம் வீக்கானது. மற்றும் நான் என்னதான் பேசினாலும் பாடினாலும் இந்த காசை வாங்கியே தீருவோம், முதல் பரிசை தட்டி செல்வோம் என்று தன்னடக்கத்தோட உட்கார்ந்திருக்கும் மண்டையில் மசரல்லா இசை சங்கங்களே. ஆனா வயசான ஆளு கூட நாடகம் ஆடுறது அந்த ஆண்டை எனக்கு கொடுத்து வச்சிருக்கேன். இந்த வயசுல ஓய்வு பேர் வாங்குறான். ஆமா உன்னைய பார்த்தா காலேஜ் அப்படியே சைட் அடிச்சிடான். நீ என்ன உன்னைய பார்க்கல எப்படி இருக்க? நானாவது கோயிலுக்கு முடி வச்சிருக்கேன். பார்த்தா காலையில சுகரம் ஓமகனேஸ்வரன் நமக்கு ஓங்கரம் ஓம் சுவாகரம் ஐயர் நினைப்பாரு. ஆனா நீனா போனா கிருணி பணம் வைக்கிறேன். கிருணி பணத்துல சாப்பிடுறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல எத்தனை பிரச்சனைக்கு நடுவில் வாழ்ந்துருக்கோம். ஒவ்வொரு தமிழனும் தூங்கி எந்திரிச்சு நம்ம முழிச்சாத்தான் உயிரோட ஊத்துறோம். ஆனா இன்னைக்கு நிம்மதியா இருக்கான காரணம் என்ன? 2 அன்பான இதை எங்கள் கண்ணுக்கு தெரிந்த ஒரு குலசாமியும் கூட சொன்னோம். ஒன்று பனி வெயில் என்று மாறாமல் நம்ம நாட்டை காத்துக் கொண்டிருக்கின்ற ராணுவ அதிகாரிகள், மற்றொன்று தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றுகின்ற காவல்துறை அதிகாரிகள். உண்மையிலே எனக்கெல்லாம் ஒரு நண்பர் வெளிநாட்டில இருந்து போன இருக்காரு, ஒரு காஷ்மீர்ல இருக்காரு. நம்ம நாட்டுக்குள்ள என்னோட உடம்பு பூரா 8 சொட்டு போட்டுருக்காரு, அதுக்கு மேல பனி கட்டி இப்படி இருக்கிறார். அதெல்லாம் எதுக்காக? நம்ம நாட்டை காக்கணும், நம்மளை காக்கிறதுக்காக இங்க கஷ்டப்படுறாங்க. நம்மளும் பூரா புறணி வச்சுட்டு பூரா செல்லுல கிளம்பிட்டேன். மாமா சண்முகராஜன் மாமா சொன்ன மாதிரி டச் போன். இந்த டச் போன் அப்படின்னா என்ன தெரியுமா? டச் விட்டு போகும் ஊர் நம்பது கூடிக்கிட்டு. இந்த டச் போன் வந்ததுல இருந்து சில பேர் இப்படியே நோண்டிட்டு போய் டம்முன்னு போஸ்ட் மரத்துல முட்டிட்டு ராங் நம்பர். அதுல சில பேர் சாக்கடையில் வந்து
விழுந்துட்டு பேட்டரி லோவாச்சு சார், வேற பேட்டரி போட்டுக்கிறோம். அப்படி போயிட்டு இன்னைக்கு காலம் பூரா காதல். காதல் இல்லாத மனிதனே கிடையாது. பொம்பளை புள்ளைய பார்த்தவனே வர்ணிக்கிறேன். குச்சி குட்டி டால்டாய் இளங்குடி கோமியத்தை குடிச்சு குடிவேன். நீ இல்லாட்ட நான் தூக்கு போட்டு செத்து போய் செத்துப்போ முண்டை நாட்டை திறந்த போறியா? அந்த புள்ள ஜெயிச்சா போன் அடிச்சேன் அன்னைக்கு. உங்க அப்பா என்னை போன் எடுத்துட்டு நோத்தாங்கம்மான வயிறு ஏன் உடனே விடு, காலைல 5 மணிக்கு தாலி அவனை போடுத்தலையா? அப்போ மேட்டரே கிடையாது. காதலுக்காக பெத்த தகப்பனை க்ளோஸ் பண்ற தமிழ்நாடு வந்து விட்டார். இன்னைக்கு பிளாஸ்டிக் முக்கியம். மண்ணுக்குள்ள மங்காத ஒரு பொருள்னா அந்த பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்க ஒளிங்கன்னு எத்தனை போராட்டம், எத்தனை இடத்துல விழிப்புணர்வு பேனர்கள்லாம் செஞ்சாங்க. யாரு ஒழிக்கிறா? அதே மாதிரி சின்ன சின்ன கடையில உள்ளதான் நீங்க பிளாஸ்டிக் ஒழிக்க சொல்லி புடிச்சுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஸ்டோர் ரூம் காரெல்லாம் பேசாம புத்துக்கள் மாதிரி இருக்கு. இப்ப பிளாஸ்டிக் கப்பு மட்டும் பிளாஸ்டிக் இல்லையா? பெரிய பெரிய ஸ்டோர் ரூம்ல இருக்க இந்த காராச்சோறு பாக்கெட்லாம் அவங்க ஆத்தா ஈரா? நான் கேட்கிறேன், உண்மைதானே? கஷ்டப்படக்கூடிய சின்ன வியாபாரிகளை மட்டும் நீங்க பிடிக்கிறீங்க, பெரிய ஆளுகளை இருந்து சட்டத்தை கொண்டு வாங்க. இப்ப பெரிய ஆள் பணம் இருந்தா ஒண்ணு, பணம் இல்லாட்ட ஒண்ணா? இப்ப தமிழ் எப்படி போயிட்டு இருக்கு? அதுலயும் குடிக்கிற அன்பு தோழரதே அன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. பார்ல கப்பு கிடையாது. எங்க ஊர்ல 2 பேர் வாலியை தூக்கிட்டு போறேன். அன்னைக்கு பாக்குறேன் சடங்கு வீட்டுக்கு அண்டாவை தூக்கி வச்சிருக்கேன். என்ன பண்ணே கப்பு இல்ல கலந்து வச்சுனா ஆளுக்கு மட்டும் குடிச்சு போவாங்க. மாட்டை தண்ணி காட்ட நிலைமை வந்து விட்டார். நீ சீரியஸா பேசிட்டு இருக்கேனே, சிரிச்சுக்கிட்டு இருக்காது. மலத்தாண்டா வயிற வைத்தாண்டா, மலத்தாண்டா வயிற வைத்தாண்டா கருப்பையா. நீ பிறந்தாய் மலையாளம், பிறந்தாய் மலையாளம் கருப்பையா. நீ பேரு கொண்டாய் கீழாடி. பேசிட்டானே இருக்கேன். ஓடாங்கிற ஞாபகப்படுத்தாரா? அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு ஒவ்வொரு மனுஷனும் பிறவி என்பது உண்டு. அவன் பிறந்தால் மனிதனாக பிறக்க வேண்டும். மனிதனாக பிறந்தாலும் அவன் உண்மையிலே தமிழனாக பிறக்க வேண்டும். இந்த தமிழுக்கு அவளை பெருமை உண்டு. நன்றி. இன்னைக்கு எந்த நாட்டுக்காரன் தமிழகத்துக்கு நம்ம இந்திய மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் அவன் புழைச்சிட்டு போட்டோம், குடும்ப குட்டியை காப்பாத்திட்டு போட்டும் என்று நல்ல இனத்திலே பிழைக்க விடுவன் தான் என் தமிழ். ஆனா என் தமிழை அயல் நாட்டிலேயே நம்ம இந்திய மாநிலத்துக்குள்ளே வேலை செய்ய முடியாது. என் தமிழை நான் போட்டு அடிக்கிறேன். அவன் ஒத்தைக்கு ஒத்த நின்று எவனாவது தமிழ்ல பாஞ்சிட முடியுமா? நீ பாருங்க, பேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாம் தமிழ்ல போட்டு அடிக்கிறானே. இதுல இருந்து தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாதி என்பது இருக்க வேண்டும். அது தனிப்பட்ட உரிமை, யாரும் தடுக்க முடியாது. இது உலக அழிகிற வரைக்கும் இது மாறாது. இது என்று சொன்ன உண்மை. ஆனா தமிழன் என்று சொன்னால் ஒன்றுபட்டார்கள். எங்கே? அந்த தமிழுடைய வீர விளையாட்டாம் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு நம்ம போராடணும். நம்ம விளையாண்ட அந்த வீர விளையாட்டு நம்ம மீட்டெடுத்தோம். அப்படி ஒற்றுமை செய்யறது. அதே மாதிரி ஆசிரியர் பள்ளிக்கூடத்து அன்று பசுமன் முத்துராமலிங்க தேவரையா பள்ளிக்கு செல்கின்ற போது ஆசிரியர் பெருந்தகைகளை தன்னுடைய தாயாவும் தந்தையாகவும் நினைத்து பணிவுடன் கல்வி கற்றார். இன்று ஞானியாக ஐயாவை மட்டும் முக்குளத்தர் மட்டும் ஜாமியா கும்பிடல, சாதி மதம் அப்பாற்பட்டு எல்லா மனிதர்களும் குலசாமியாக ஒரு பூஜைகளை வைத்து வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் என்ற பசுமன் முத்துராமலிங்க தேவரையா. எத்தனை வீடு எத்தனை ஊர்ல நான் நாடகத்துக்கு போய் கண்ணார பார்த்த ஒரு உண்மை. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா? நம்ம சொல்றோம் நம்ம புள்ள படிக்க மாட்டேங்குது, மக்கா இருக்கியான்னு சாதா தூத்திட்டு போய் 500 ரூபா கொடுக்குற வெட்டியா. படிக்காத காரணம் நம்ம பிள்ளைதான். நீங்க நடந்துக்கிறது. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் அடிப்பாருன்னா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு பயந்துட்டு போனாங்க, ஒரு பெரிய ஆளானாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல 10 மணிக்கு வாத்தியார் அடிச்சுட்டாருன்னா 5 மணிக்கு வாத்தியார் அடிக்க வெளியே ஆளோட நிக்கிறேன் அருவாக்கம் போட்டு. அப்புறம் வாத்தியார் மைத்திர சொல்லி கொடுப்பாங்க. சிரிக்க கூடாதுனே, சீரியஸா பேசும்போது அப்படியே ஃபீல் பண்ணுங்கண்ணே. இப்படி மண்டை இருந்தா என்னன்றா ஃபீல் பண்ணுங்க. இந்த மாதிரி மண்டை இருக்காங்க பக்கத்துல எனக்கு. இன்னைக்கு எல்லாத்துலயும் வித்தியாசம் பார்க்கலாம். நல்ல கிராமத்துல உள்ள டீ கடை அண்ணே அடக்கண்ணே கூட்டம் நல்லா இருக்கு, 2 உடத்தை சேர்த்துக்கல, ஒரு 650 ரூபா எனக்கு, 350 ரூபா ராமதாஸ். சரி தண்ணி கலக்கல் நீ சத்தியம் பண்ண கொஞ்சம் அப்படியே மாட்டுல இருந்து அப்படியே பியூரா போட்டுருவேன். சிக்ஸில் தொப்புள் ஏன்னா அவருக்கு எனக்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்கு, பேலன்ஸ் இருக்கு. இன்னைக்கு கிராமத்துல உள்ள டீ கடை நல்லா இருக்குங்க. அவங்க எல்லாம் அழகா டீ போட்டு தர்றாங்க, பாத்துக்கிட்டே சோறு சாப்பிடலாம். கிராமத்துல போய் ஒரு 7 டீ கழுவி அந்த கிளாஸை கழுவிய 32 வருஷம் இருக்கு. ஆமா, கண்ணக்கரையே கண்ணாடி புகை அடிச்சு கிடக்க, அதுல தண்ணியை ஊத்தி அவன் கழுவ போது அப்படியே எரிச்ச மசரா இருக்கு.
சீனிய போட்டு பாலை ஊத்தி சுடுதண்ணிய போட்டு குருணமத்தை போட்டு அங்கிட்டு எலி வராம இருக்கிறது டீய போட்டு கொடுத்து டவுன்ல போய் பெரியாரு மாட்டுத்தாவணி ஆரப்பாளையம் கோரிப்பாளையம் டீக்கல்ல போய் 10 டீக்கல் ஆளு பார்த்தா அப்படியே இந்த டீ இருப்பேன் கைய ஒண்ணு 800 விலை இருக்கா. அவங்க ஏசிய போட்டுக்கிறாங்க. அஜித் படம் பாட்டு போட்டாதே டீய போடுவேன். 10 டீயா சார்? ஓகே போட்டுருவோம். குயிக்கா டோக்கன் வாங்கிட்டு வாங்க. 5 டோக்கன் கூட கியூல நிற்பாங்க. அவன் பார்த்தா அமுல் டப்பால 20 இடத்துல வெல்சிங் வச்சிருப்பேன். அவ ஆத்தும் போது பாக்கணும் கரும்பு அப்படிங்க அங்கே ஏத்தோட முகத்துக்கு போய் வரும். தப்பு புருண்டியா மூட்டி தான் கிளாஸ் வரும். ஏழ்டிய கை நோக்கி சாரி சார் ராங் நம்பர். அதே மாதிரி இன்னைக்கு தூங்குற பசங்க தூங்காத பசங்க என்ன பண்ணல நல்லா தூக்கணும்னா நீ என்ன கவர்மெண்ட் வண்டியில கவர்மெண்ட் வண்டியில அப்படி தூக்கம் வரும். ஆனா சில பேர் இறங்குறதோட சீட்டை கொண்டு வருவேன். அங்க போல்ட் இருந்தா தானடா அது உள்ள மழை வேஞ்சா பூரா குளிச்சுட்டு இறங்குவாங்க. ஆனா கவர்மெண்ட் வண்டி கண்டக்டர் டிக்கெட்டை பத்தி விரும்பவே மாட்டார். வருவாரு ஒரு ஏலம் போடுவாரு. முன்னாடிச்சிட்டு இருக்கா கொடுத்துருங்க உட்கார்ந்துட்டு. எனக்கு என்ன நோத்தா குடிச்ச சக்கர் வந்து 500 ரூபாய் கட்டு. எனக்கு தேவை ஏடிஎம்ல காசு ஏறி கிருன்னு எரியுங்க அமுல் பெய்யுமா. ஆனா பிரைவேட் வண்டி கொலையா அத்தனை ஏறினல இருந்து இறங்குற வரைக்கும் 500 தடவை எண்ணுவேன். என்னையே தவிச்சு போவேன். டிரைவரையும் சேர்த்து எண்ணிட்டு வந்து கண்டக்டர் புலம்பிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு டிக்கெட் கூடுது டிரைவர் இங்க இருந்து என்னையும் சேர்த்துட்டான்னு வர்றா. ஆமாண்ணே 41 42 உங்களை சேர்த்து. ஆனா கவர்மெண்ட் வண்டி கீழாட பார்த்தா அங்க இருந்து வரமுடா 20 கிலோமீட்டர் கம்பிட்டு ஒரு ஆளு கவட்டுக்குள்ள இருந்து நல்ல பாம்பு சார பாம்பு 3 பணசல் போட்டது மாதிரி அப்படியே நெல்லா வந்து இங்க நிக்கி நாட்டெல்லாம் போச்சு மாதிரி தொட்டாக்கு. அதுல வெல்டிங் வச்சிருப்பாங்க. சோடா முடி காந்தம் சின்ன புள்ள கிழக்கு ஒட்டிக்கு வெல்டிங் வச்சிருக்கேன். கண்ட்ரேட்டு புரிந்து டிரைவர் சாமி கும்பிட்டு பிரேக் தெரியாம தகரத்தை வச்சு அண்டி நின்ற ரைட் போட்டோம் அப்படின்னா அந்த கீழே அந்த டிரைவர் போடும் போது அடாடாடா மடப்புறம் சோனியா கோயில அப்படி சாமி கும்பிட்டு தான் போடுவேன். வண்டி கிளம்பு பாரு மூமெண்ட கவனி. அதுக்குள்ள பூரா ஒரு பொம்பளை கட்டி கொடுத்து அவ பிரசவத்துக்கு போயிட்டு வந்துடும். பார்த்தா வண்டி போகும். ஆனா பிரைவேட் வண்டி அப்படி கிடையாது. அப்படி பாட்டு வாங்கி அவளை இறக்கும் அப்படிங்க இறங்கினாலும் இறங்குறக்குள்ள விஜய் அடிச்சுனா இறங்கினாலும் வீலுக்குள்ள வந்து கிடக்கும். ஆனா யாரும் செத்து போனே போல விருதா ஓடுற 3 லட்சம் கிடைக்கிற மாற 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 ஊரை மாத்தி ஏற்றி விட்டாங்க. அன்னைக்கு கத்திரையா அவரை கண்டே மாற 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 மாறேன். ஒரு ஆள் மனப்பாறத்தில் ஏறி போயிட்டேன். திரும்பி வரும். ஏன்னா அப்படிதான் காலம் போயிடுச்சு. தெய்வீக திருமணுடைய புகழை பாடிவிட்டு உங்களை சந்திக்கிறேன். அல்லோ 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 தென்னாட்டு மரங்களுக்கு தெரியுமா தென்னாட்டு மரங்களுக்கு தெரியுமா தெரியுமா இது
குடும்பத்து சொந்தங்களுக்கெல்லாம் நன்றி வணக்கம். தம்பி மதன், ஏன்னா ஒவ்வொரு கலைஞர்கிட்டையும் ஒவ்வொரு பக்கமல கலைஞர்கிட்ட ஒரு திறமை உண்டு. உட்கார்ந்துருக்காரு வாத்தியார் சிங்கத்துறை. அவர் நமக்கெல்லாம் வாத்தியார் இருக்கக்கூடிய டிவி ஜெயன் சித்தப்பா அவருடைய மாணவர். அவர் ஒரு திறமை உண்டு. எங்க அத்தையா ராமதாஸ் ஆளுதான் வெகுலி. ஒரு ஊர்ல சோறையே போட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னு கேட்கிறேன், இந்த ஆள் தார்பாய் வரைக்கும் வந்து புதுக்கோட்டை பக்கம். அப்புறம் எடுத்து வச்சு சிகப்பு சேலையில காட்சி நருவா அதோட 500 கொடுத்தாங்கல்ல. பெருமையை சொல்லிட்டு ஓவான்ற காலையில கொடுங்க. அதே மாதிரி தம்பி மதன் ராஜ சோதனை வரும். தம்பி நான் பாடுற பாட்டுக்கு நீ வாசிக்க தெரியுமாடா? எடுத்து பேசுறேன். அவன் கூட இரும்பு சம்பளத்தை வச்சு விடு. நோண்டு என்ன நோண்டலையோ இருந்தாதே. கிளி மெஞ்சாரோ அண்ணே இந்த பாட்டு இருக்கா இல்லையா ரசிகாந்த் ஐயா பாட்டுல? கிளி மெஞ்சாரோ நீங்க எத்தூர் மேல வலுப்பு வந்த பாட்டு. நான் என்னென்னமோ கொட்டையே கதாந்தே அதுக்கு வச்சுக்கிறேன். ஐயோ காவியம் அந்த பாட்டு அப்படித்தான் நெஞ்சோவியம் சொல்லிட்டு அடிச்சு போடுங்க. ஆதம் சீவியம் தெய்வீக காதல் பெரியம்மா 2 பேரும் கூட பிறந்ததாடா. காவியம்மா நெஞ்சோவியம்மா ஆதம் சீவியம்மா தெய்வீக காதல் பெரியம்மா காவியம்மா. பாட்டு வருதா இல்லையா? சோனக்கு மேல சோனக்கு போடவா என் விரல வந்து விளையாடுது. ஆளுமா தோளுமா கடிமாளுமா ஆரியம்மா ஓவியம்மா அலட்சியம்மா காதல் பெரியம்மா. எப்படி அதே மாதிரி சங்கம படத்துல இவர் வாடியிருப்பார். எம்டி விஸ்வநாத் எம்எஸ் ஒரு இன்ச்சில பார்த்துட்டு 10 ரூபாய் பிடிச்சிருக்காங்க. அவர் வாய்ஸ்ல அப்படியே பாடுவேன். எப்போ இருக்கா 2 ரூபாய்க்கு வேணா 4 ரூபாய்க்கு. அல்லோ வணக்கமுங்கோ என்ன ஆடாம ஆட்டி வச்சே வணக்கமுங்கோ. என் காலுக்கு சலங்க என்று உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடவாடும் ஐயா உங்க கட்டளைகள் வரைக்கும். நீ உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்று போதும் சமையாடிய பாடம் இது நிற்காத ஒரு மணி தொழி மணி தொழி மண்ணில் தங்கமம் உடம்புடையான இந்த கணக்க தங்கமம் உடம்புடையான இந்த கணக்க தங்கமம் தங்கமம் மகனே நான் வித்தியாசமான பாப்போம். நான் என்ன வேணா பாடுவேன். சாமி அழைக்க போறேன். பெண்கள் ஆடி வரணும். செல்லியரம்மா இங்க ஆடி வரணும். ஹலோ ஹலோ
சேதுபதி நாடு சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு என் நார வளர்க்காத 48 மறையாண்ட பசும்பன் ஊனா முத்துராமலிங்க தேவரைய வளர்ந்த ராமநாடு. நீங்க எந்த நாட்டு எல்லையில கருப்பு இருப்பது காவலுக்கு இருந்தாலும் இப்ப எந்த நேரம் நீங்க வரணும் கருப்பையா. இந்த முதுகுளத்தூர் மட்டும் கிடையாது, சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்களை காக்க வேணும் என் கருப்பையா. உன் சனங்களெல்லாம் காத்திருக்கு, உன் சன்னதியை விட்டுவாயா, உன் மக்கள் எல்லாம் காத்திருக்கு, என் மாறு நாட்டு கருப்புவாயா. 5 சடையா உனக்கு அழகு சடையும் என் உணர்ந்து என் சிங்கார சடையா என் பெம்பாண்டி முனி சீமானே கல்லிசரி நல்ல கம்மாயா உனக்கு உடமரம் தான் படுங்க என் காளி உனி ஐயா உன் பாளையம் கூப்பிட்டது கேட்கலையும் என் ராஜாவை ஓடிவா. அப்படி கச்சனல்ல அப்படி வளர்ந்து கட்டி பூசாரி ஐயா கூட்டு வந்து எழுதி போடுங்க. கோயில் இருந்து யாராவது ஆமா கோடாங்க போட்டு அமைதியா உட்காருங்க. ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஒரு செக்கப் உட்காருங்க. சாமி இருக்கான்னு பார்த்தேன், அதை போல ரொம்ப பெருமைப்படுறேன். போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். ஏன்னா மற்ற நாடகம் ரொம்ப நினைக்கிறேன். அம்மா கரையா அது அப்புறம் பாடுவோம், வேற மாதிரி பாடுவோம். வாங்க 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 பசுமனுக்கு நம்ம முத்துராமலிங்க தேவரைய பெருமூச்சை. வாங்க 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 பசுமனுக்கு நம்ம முத்துராமலிங்க தேவரைய பெருமூச்சை. வாங்க வாங்க பசுமனுக்கு நம்ம முத்துராமலிங்க தேவர் பெருமூச்சைக்கு.
சாதியினரும் தெய்வமா வணங்கக்கூடிய பசுபன் ஊனா முத்துராம